அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் அரபு மொழி அகராதியை பற்றி, அதாவது அந்த சொல்லுடைய அர்த்தங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதற்கு குர்ஆனை அடிப்படையாக வைத்து பக்கரா சூராவை எடுத்துக்கொண்டு வரிசையாக ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து அதனுடைய அர்த்தத்தையும் அறிந்து கொள்கிறோம். அதோடு இதுவரைக்கும் படித்த சர்ஃப் நஹ்வு சட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் இதில் அப்ளை பண்ணி அதையும் சேர்த்து அறிந்து வருகிறோம். அந்த கிராமர் பாடத்தையும் பயிற்சி மூலமாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அர்த்தத்தையும் அறிந்து கொள்கிறோம். சென்ற வாரம் 60வது வசனம் வரைக்கும் முடிச்சுட்டு 61ல் ஒரு சிறு பகுதியை வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுலேருந்து மற ஆரம்பிப்போம். இது குல்தும் யா மூசா, இது குல்தும், நீங்கள் சொன்னதை எண்ணி பாருங்கள். நீங்கள்னு சொன்னால் யார்? இவங்களுக்கு சொல்கிறோம். இவங்க சொல்லலை. இவங்க சொல்லாவிட்டாலும் இவங்க அப்பம்பாட்டம் செஞ்சதை இவங்களோட தொடர்புபடுத்துறது என்பது எல்லா மொழிகளையும் உள்ளது தான். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் இது குல்தும்னா உங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் அர்த்தம். இது குல்தும், நீங்கள் சொன்னதை எண்ணி பாருங்கள். இது அவங்களுக்கு தெரிகிறான்னு எண்ணி பார்க்க சொல்கிறது. வழங்குதா? அவங்களுக்கு வழி வழியாக நம்ம மூசாவிட்ட இப்படிலாம் சொன்னோம், நம்ம அப்பம் பாட்டன்மார் சொல்லியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரிந்த வரலாறாக இருந்தால் தான் எண்ணி பார்க்க சொல்ல முடியும். இது குல்தும், நீங்கள் சொன்னதை எண்ணி பாருங்கள். என்ன சொன்னீங்க? யா மூசா, மூசாவே. இது யாண்டு வந்திருக்குது. இது நிதாவுடைய 5 எழுத்தில் ஒரு எழுத்து, அழைப்பதற்குரிய எழுத்தில் ஒரு எழுத்து. இது என்ன செய்யும்? ஒத்த எழுத்தாக இருந்தால் நான் ரஃபு செய்யும், ரெட்டை அப்துல்லா மாதிரி வந்தால் நசபு செய்யும். ஆனால் இந்த மூசாவில் எந்த ரபம் என்ன செய்யாது, வராது. அப்போ லன் நசுபிர, நீங்கள் சொன்னீர்கள், லன் நசுபிர, நாங்கள் சகித்து கொள்ளவே மாட்டோம். சபர என்றால் பொறுமையை மேற்கொண்டான், சபுர் செஞ்சான், அதான் சகித்து கொண்டான். இந்த சபரோடைய வருங்காலம் எஸ்பிரு, அதனுடைய ஆண்பால் தன்னிலை பன்மை நசுபிரு. லன் வந்ததுனால லன் நசுபிர. அர்த்தம் என்ன? நாங்கள் சகித்து கொள்ளவே மாட்டோம். லா போட்டால் சகித்து கொள்ள மாட்டோம், லன் போட்டால் சகித்து கொள்ளவே மாட்டோம்னு அந்த நஃபியை வலிமையாக சொல்கிறது. எதை சகிச்சிக்கிற மாட்டோம் என்றால் அலா தாமின் வாஹிதின், ஒரு வகையான உணவை, ஒரே உணவைன்னா ஒரு வகையான உணவை சகித்து கொள்ள மாட்டோம். வசனத்தை டிஸ்பிளேயில் பாருங்கள். அலா தாமின் வாஹிதின், ஒரே வகையான உணவை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம். இந்த அலாவை நம்ம பார்த்துட்டோம். இந்த அலா என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். தாமின், தாமுன் என்றதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? அந்த 17 எழுத்து படித்தோம்ல, அதில் உள்ளது அலா. சரி, இந்த அலாவுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கே மீதுலாம் சரியாக வராது. சகித்து கொள்ள மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எதை மீது போடுவோமா நம்ம? அதை சகித்து கொள்ள மாட்டோம், இதை சகித்து கொள்ள மாட்டோம்னு சொல்லுவோமே தவிர அதன் மீது சகித்து கொள்ள மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அரபியில் அப்படி சொல்லுவாங்க, அலா போடுவாங்க. அப்போ அந்த அலா என்ன வரல, அர்த்தம் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம மொழிக்கு பொறுத்த வரைக்கும். அலா ஜர்ரு செய்யுது. அப்போ லன் நஸ்பிர், சகித்து கொள்ள மாட்டோம், அலா தாமின், உணவின் மீது, வாஹிதின், ஒரே உணவின் மீது, அது ஒரே உணவின் மீதுன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒரே உணவை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் என்று மூசா நபியிடத்தில் அவங்க கேட்டாங்க. நீங்கள் கேட்டீர்கள். சரி, சகிச்சு கொள்ளட்டு என்ன செய்யணும்? ஃபதுங்கிற வார்த்தை என்ன? ஃபாவை தனியாக பிரிச்சிருங்க. உதுங்கிற சொல்லு என்னது? தஅவ என்பதில் இருந்து பிறந்தது தான் உது என்பது ஏவல் வினை. தஅவ என்றால் அலை. தஅவ தான்னு சொல்லுவோம். தஅவ என்று இருக்கும், அது என்ன செய்வோம்? தஆ என்று சொல்லுவோம். அப்போ தான்னு சொன்னால் துவா செய்தான், பிரார்த்தனை செய்தான், அழைத்தான். துவாவுனா இதில் வந்தது தான். தான்னா துவா செய்தான், அழைத்தான். விருந்துக்கு அழைக்கிறது கூட தான்னு சொல்லுவாங்க. மார்க்கத்துக்கு வாண்டு அழைக்கிறவங்க பிரச்சாரம், அதையும் அதை தாவத்துங்கிறவங்கள தாவா பண்ணிட்டு இதில் வந்தது தான். வழங்குதா? தா என்கிற சொல் தாவுடைய அர்த்தம் பார்க்கணும்ல. தா என்பது தாவ, லாமில் லாஸ்ட்டில் இல்லத்திருக்கிறதுனால தா என்று ஆயிரும். இந்த தாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதிகமாக உள்ள அர்த்தம் துவா செய்கிறது. தான என்னது? துவா செய்கிறது. குறைவாக உள்ள அர்த்தங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டால்,
ஒருத்தர் அங்கே நிற்கிறார் ஒரு ஆள், இங்கே வான்னு இப்படி கூப்பிட்றேன், அதுக்கு பேர் தா தான். தாவுத்து ஜெய்தன், ஜெய்தை கூப்பிட்டேன். எதை எதை கூப்பிட்றது? தூரமாக இருக்கிற ஒரு ஆளை அருகில் வா என்று அழைக்கிறோம்ல, இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு பேர் தா. அப்போ தா என்பதற்கு அழைத்தான் என்கிற ஒரு துவாவும் அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி தா என்று சொன்னால் பிரச்சாரம் செய்தான், நல்ல விஷயங்களை பிரச்சாரம் செய்தான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. நல்லதுக்கு அழைக்கிறது, அதாவது ஒருத்தனை ஒரு கொள்கைக்கு அழைக்கிறது, அதுவும் அழைக்கிறது தான். தா என்று சொன்னால் ஒரு கொள்கை இஸ்லாத்தின்பால் நீங்கள் அழைக்கிறீங்க, அப்போ அதுவும் அழைத்தல்னு அர்த்தம். அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை அதையும் தான்னு சொல்லுவாங்க. அதை தான் அதிலிருந்து தான் தாவத்துங்கிறாங்க. தாவாங்கிறோம்ல, தாவா என்றால் அழைத்தல். துவா, தா என்பதற்கு மஸ்தர் துவா என்று வந்தால் அது பிரார்த்தனை செய்தான்னு வந்துடும். இந்த அர்த்தம் போட்டால் மஸ்தர் மாறிக்கணும். எந்த அர்த்தம்? ஒரு ஆள் கூப்பிட்றோம்ல, வான்னு சொல்லி, இந்த நல்வழிக்கு வா, அதுக்கு வா, இதுக்கு வான்னு கூப்பிட்டோம்னு சொன்னால் அதனுடைய மஸ்தர் தாவத்துன். தாவத்துன் என்பதில் குண்டு இருக்கிறதுனால தாவா, தாவா பணியில் இருக்கிறேன், தாவா செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த சொல்ல தான் அப்படியே குதிரை என்ன செய்கிறாங்க, தாவா பண்ணுறேங்கிறாங்க. வழங்குதா? தாயியாக இருக்கேன்பாங்கல்ல, தாயுன், தாயின்னா தான்னு அழைக்கிறவன், அழைப்பாளர். அப்போ தா என்கிற சொல்ல இருந்து தான் இதெல்லாம் வருகிறது. தாவில் இருந்தால் துவா வருகிறது, தாவில் இருந்தால் தாவத்து இருக்கிறது. தாவத்திற்கு வாங்க விருந்துக்கு. அதாவது பாருங்கள், நம்ம இந்த தமிழில் நம்ம பேசும் பொழுது தாவத்து என்கிற அந்த சொல்லத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல தாவான்னு சொல்கிறோம், ஒரு இடத்துல தாவத்துன்னு சொல்கிறோம். நம்ம பயன்படுத்த நம்ம பழக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, சோத்து கூப்பிட்டான்னு வைங்க, தாவத்திற்கு வாங்க, அதில் அந்த யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பிரச்சாரம் பண்ணுற சொல்லும்போது தாவா பண்ணிப்பாங்க, தாவத்துன்னு அதில் சொல்ல மாட்டாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அவள் வித்தியாசப்படுத்துகிறாங்களாம். அப்படி நம்ம தமிழ் ஆளுக்கு பயன்படுத்தும் என்ன செய்கிறாங்க, தாவத்துக்கு போயிட்டு வர்றோம், ஒரு தாவத்து இருக்குது, தாவத்து இருக்குன்னா விருந்து இருக்கான். அப்போ தாவா என்று சொன்னால் அழைத்தல், விருந்துக்கு அழைத்தல், தூரத்தில் உள்ள கிட்ட அழைத்தல், ஒரு கொள்கையின்பால் அழைத்தல், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தல், இப்படிங்கிற பல அர்த்தம் இருக்கிறது. நமக்கு இங்கே அர்த்தம் பிரார்த்தனை தான். என்ன நமக்கு விளங்கு, அவன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தால விளங்கு. ஒரு உணவை சகிச்சுக்கிட்ட மாட்டோம். அதனால் ஃபத்வு தாவுலேருந்து தாவ என்பதிலிருந்து வருங்காலம் எதுவுண்டு வரும். எதுவில் இருந்து ததுவுண்டு எடுத்திங்கன்னா அதை ஏவலாக்கணும், தேயை தூக்கிடணும். தாளுக்கு சுக்குன் இருக்கா, ஒரு அழிப்பை போட்டு அதுக்கு என்ன செய்யணும், லம்மு வச்சிடணும். அப்போ ததுவு உதுவுண்டு வரும். உதுவு என்றால் துவா செய்யுங்கள். உதுலனா, எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். மூசான் எப்படி சொல்கிறாங்க, துவா செய், ஒருமையாக தான் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் எப்படி சொல்ல மாட்டோம், மரியாதைக்குரியது ஒரு ஆளாக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவோம். அதனால் ஃபதுவு துவா செய், தமிழில் அர்த்தம் ஒருமையாக தான் அரபியில் இருக்கும். அரபியில் ஒரு ஆளுக்கு மரியாதைக்குரிய ஆளாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லணும், சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லணும். ஆனால் நம்ம அர்த்தம் செய்ய என்ன செய்யணும், ஃபதுவு துவா செய் அப்படின்னு கேட்காம மூசா நபியை பார்த்து பேசுகிறாங்க. கொஞ்சம் மரியாதை தானே பேசியிருப்பாங்க. அதனால் நம்ம அர்த்தம் இப்படி கொடுத்துக்கணும். பொது என்பதற்கு யாரை பற்றி பேசுகிறாங்களோ அதை வைத்து சில இடத்துல துவா செய் என்று அர்த்தம் செய்வோம், சில இடத்துல துவா செய்யுங்கள்னு அர்த்தம் செய்வோம். இது மூசா நபி அவங்களுக்கு தலைவர், ரசூல், அவர்கிட்ட போய் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, துவா செய்யுங்கள், அர்த்தம் அப்படி செய்யணும். வணங்குதா? ஃபதுலனா, எனவே உதுவு, நீங்கள் துவா செய்யுங்கள், லனா, எங்களுக்கு துவா செய்யுங்கள். யாரிடத்தில் செய்யுங்கள், ரப்பக, உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள். அதை இஸ்ரவேல்காரங்க இருக்காங்களே, அவங்க விளங்கின ஒரு தௌஹீதை கூட நம்ம மக்கள் விளங்கலை பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, மூசா நபி பக்கத்தில் இருக்கிறாங்க, மூசா நபி பார்க்குறாங்க, மூசா நபியே எங்களுக்கு ஏதாவது உங்கள் சக்தியில் செஞ்சுதாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் ஏழாதுன்னு தெரிகிறது, நீங்கள் அல்லாட்ட கேளுங்கிறாங்க. பாருங்கள், மூசா நபி காலத்தில் வாழ்ந்தவர்கள் மூசா நபிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவங்க இஸ்ரவேல் மக்கள் தௌஹீதை அழகாக வழங்கி வச்சுருக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், அவளியாவே தாங்கன்ட்டு நம்ம அவளியாட்ட போய் கேட்குறோம். அவங்க மூசாட்ட கேட்கல, மூசாட்ட கேட்டு துவாவை தான் கேட்குறாங்க. ஃபதுலனா, எங்களுக்காக நீங்கள் துவா, இது தௌஹீது பிரச்சாரம், இது ஒரு ஆதாரமாக நீங்கள் பேச்சாளராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபதுலனா ரப்பக, உமது இறைவனிடம் எங்களுக்காக துவா செய்யுங்கள். அப்போ லனாங்கிறது என்ன, லனாங்கிறது அந்த 17 எழுத்தில் 1, ஜர்ரு எழுத்து இருக்குல்ல, அதை 17 ஆக்கிட்டோம்ல, 19, 17 எழுத்தில் 1, லா, அது லீ தான். அது லமீரில் சொல்லும்போது லான்னு மாறிக்கிறோம், சொல்லிட்டோம்ல, லீ தான்.
லி ஜைதின் லி பக்ரின் அந்த லாமு தான் லமீரில் சேரும்போது லஹு லஹுமா லஹும் லஹா லஹுமா லஹுன்னா லக்க லக்குமா லக்கும் லக்கி லக்குமா லக்குன்னா லீ லனான்னு வந்துடும். அந்த லனா தான் இது. லனாண்டா லீ தான் கசர் வச்ச லாமு தான். அந்த லமீரில் சேரும்போது ஃபத்தஹ் வச்ச லாமா மாறிக்கிறது. அப்போ லனா எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், ரப்பக உங்கள் இறைவனிடம் துவா செய்யுங்கள். யுஹ்ரிஜ் அஹ்ரஜவுலேருந்து வந்தது. லம்மு வச்ச ஏ வந்துட்டாலே மாதி 4 எழுத்து தான் இருக்கும். யஹுருஜுன்னு வந்தால் ஹரஜன்னு எடுக்கலாம். யூ வந்துருச்சுல, யூ வந்துட்டால் என்ன விளங்கிக்கிறன்னு, இது 4 எழுத்து வினை சொல்லாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், லம்மு வச்ச மாதிரி என்ன செய்யும் வருங்காலம் வரும். அதனால் யூ வந்தோன்னே என்ன வந்துடணும், இது அஹ்ரஜவுல் உள்ள ஹரஜவுல் உள்ளது கிடையாது, அஹ்ரஜ. அப்போ அஹ்ரஜவில் இருந்து வருங்காலம் யுஹுரிஜு. ஹரஜன்னா வெளியேறினான், அஹ்ரஜ வெளியேற்றினான். ஹரஜன்னா அவன் வெளியே போகிறது, அஹ்ரஜன்னா அடுத்தால வெளியே தள்ளுறது. அப்போ ஹரஜவுக்கும் அஹ்ரஜவுக்கும் வித்தியாசம் இது. இது அஹ்ரஜவுடைய சொல்லு இருக்கிறது. அஹ்ரஜ என்றால் வெளியேற்றினான், யுஹுரிஜு என்றால் வெளியேற்றுவான், வெளிப்படுத்துவான். வெளியேற்றுனா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு வீட்டை விட்டு ஒரு ஆளை வெளிப்படுத்துறதுக்குன்னு சொல்லலாம். மறைந்து கிடக்கிற ஒன்றை வெளியே தெரிகிற மாதிரி ஆக்கிறது. இப்போ பூமிக்குள்ளே அந்த உணவுகள்லாம் மறைந்து கிடக்கிறது, இறைவன் அங்கேருந்து வெளிப்படுத்துவான். யுஹ்ரிஜ்னா என்னது, அந்த தானியங்கள் அதெல்லாம் முளைச்சி வருதுல்ல, அது எங்கேருந்து வருது, பூமியிலேருந்து தானே வருது. பூமிக்கு உள்ளே கிடந்ததை யுஹ்ரிஜ் வெளியேற்றுவான் அப்படின்ற அர்த்தம். இப்போ யுஹுரிஜ் என்று ஏன் வந்திருக்கு, யுஹுரிஜு தானே வரணும். அஹ்ரஜவுடைய வருங்காலம் யுஹுரிஜு. அந்த ஜீமுக்கு என்ன வரணும், லம்மு வரணும். லம்மு வராமங்க என்ன வந்திருக்குன்னு கேட்டால் யுஹுரிஜ் என்று வந்திருக்குது. அப்போ யுஹுரிஜ் ஏன் வந்துச்சு என்று சொன்னால், இது முன்னரும் உங்களுக்கு இந்த சட்டம் விளக்கப்பட்டிருக்கிறது. என்ன விளக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், எந்த ஒரு கட்டளை சொன்னாலும் அந்த கட்டளை சொல்லுக்கு பிறகு நீங்கள் ஒரு வருங்கால வினையை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு வாக்கியம் மறைந்திருக்கும். அந்த அந்த ஷர்த்துடைய வாக்கியம் என்ன செய்யும், மறைந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். எப்படி, நீ வா தருவேன் அப்படிங்கிறோம். நீ வீட்டுக்கு வா உனக்கு தருவேன், 1000 ரூபா தருவேன்கிறோம். இது ரெண்டு கடையில் ஒரு வாக்கியம் மறைஞ்சிருக்கு. எப்படி, ஏவல் வினை சொல்லிட்டீங்கல்ல, நீ வீட்டுக்கு வா ஏவல் வினை, நான் உனக்கு தருவேன் இது வருங்கால வினை. அப்போ இப்படி ஒரு வாக்கியம் அமைச்சா அங்கே என்ன இருக்கும்னு கேட்டால், நீ வீட்டுக்கு வா வந்தால் தருவேன். இந்த வந்தாளுங்கிறது ஜித்தேன்னு அங்கே மறைஞ்சிருக்குது. நீ வீட்டுக்கு வான்னு சொல்கிறோம்ல, வீட்டுக்கு வாண்டா ஜிண்டா வான்னு அர்த்தம், ஜி வா சொல்லிடுறோம். அப்போ அப்புறம் தருவேன்கிறோம். அந்த ரெண்டு கடையில் என்ன மறைஞ்சிருக்குன்னா, நீ வந்தால் இன் ஜித்த ஆள்னு சொல்ல, வந்தால் அந்த ஆளுக்குள்ள வார்த்தை இன். அடித்தால் போனால், நீ சாப்பிட்டால் நான் சாப்பிடுவேன், அந்த ஆள்னு போடுறோம்ல, அந்த ஆள் என்பதற்குரிய அந்த ஹர்ஃப் எது, இன். இந்த இன்னை நம்ம படிச்சிட்டோம். இந்த ஆமில்களில் வருங்கால வினையில் ஜசம் செய்யக்கூடியதில் இன்னு, லம்மு, லம்மா, லீ, லான்னு படித்தோம்ல, அதில் ஒரு சொல் தான் இது. அப்போ அந்த இன் என்ற வார்த்தையை போட்டு ஒரு வாக்கியம் மறைந்து நிற்கும். எல்லா பாஷைகளையும், இது அரபி மொழி கிராமர் என்று கூட சொல்ல முடியாது. அனைத்து மொழிகளையும் இந்த இது கருத்தியல் ரீதியான எல்லா பக்கம் ஒரே மாதிரி தானே இருக்கும். கருத்துங்கிறது, சிந்தனை என்பது எல்லா உலகத்தில் அத்தனை மொழிக்கும் பொதுவானது. சொல்லமைப்புகள் தான் வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ ஃபதுலனா நீங்கள் துவா செய்யுங்கள், அப்படி துவா செய்தால் யுஹ்ரிஜ் வெளிப்படுத்துவான். அப்போ அது இன் என்கிற வார்த்தை வந்தால் என்ன செய்யும் படிச்சிருக்கிறோம். இன் வந்தால் 2 வாக்கியம் வரணும். நீ வந்தால் நான் வருவேன், நீ வந்தால் நான் தருவேன், நீ போனால் நான் தரமாட்டேன், இப்படின்ட்டு தான் வரும். இந்த ஆள் போட்டால் என்ன வரணும், 2 வாக்கியம் வந்துடணும். 2 வாக்கியம் வரும்போது ரெண்டுமே வருங்காலமாக இருந்தால் 2க்கும் நசபு செய்யும், 2க்கும் ஜசமு செய்யும். இப்போ இந்த இன்னு உள்ள மறைஞ்சிருக்கல, எப்படி மறைஞ்சிருக்கு, ஃபதுலனா ரப்பக உமது இறைவனிடத்தில் நீ துவா செய்யி, இன் தாவுத்த தான்னா துவா செய்தான், தாவுத்த நீ துவா செய்தால் யுஹ்ரிஜ் அவன் வெளிப்படுத்துவான். அப்போ யுஹ்ரிஜ்னு ஜசம் வந்திருக்குன்னு கேட்டால் அங்கே இன் ஜசம் செஞ்சுருக்குது. இன் காணாமன்னா மறைஞ்சு ஜசம் செஞ்சுருக்குது. ஏன் மறைஞ்ச எப்படி எங்களுக்கு தெரியும்னா, எல்லா பாஷையிலும் உள்ளதுனால தெரியுது.
இது அரபி கிராமர் படித்தவங்களுக்கு தெரிகிற விஷயமா இருந்தால் மறைக்கக்கூடாது. சிந்திக்கும் போது விளங்குதே இது. நீ துவா செய்யி, தருவான்னு துவா செஞ்சால் தருவான்னு அர்த்தம். அப்போ ஃபதுஉலனா ரப்பக்கும், அது இறைவனிடத்தில் துவா செய்வீராக. யுஹ்ரிஜ் இந்த ஆவுத்தனுங்க வச்சுக்கிறணும். இந்த ஆவுத்த இன் வந்ததுனால அந்த தாவுத்தங்கிறது சென்றகளை வேணுமா போச்சு, அது பிரச்சனை இல்லை, ஜசம் செய்யாது. யுஹ்ரிஜுங்கிறது வருங்காலம். அப்போ இந்த ஆவுத்த நீ துவா செய்தால், அதனால தான் யுஹ்ரிஜ் என்று வரும். இஜ்ஜை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்னடா ஒன்றையும் காணா ஜசம் வந்திருக்குன்னா, இப்போ ஜசம் செய்கிறதுக்கு ஒரு 5 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று லம்மு வரணும், அல்லது லம்மா வரணும், அல்லது லீ எஃபால்ண்டு அம்ரு காய்பா இருக்கணும், அல்லது லா எஃபால்ண்டு நஹியா இருக்கணும், இல்லைன்னா இன்னா இருக்கணும். இன்னு தான் லம்மு லம்மாவெலாம் மறையாது, இன்னு தான் மறையும். லம்மு லம்மாவெலாம் இருந்து ஆகணும். அது மறைவாக நிற்கின்னு சொல்லக்கூடாது. இன்கிற வார்த்தை மட்டும் அது மறைவாக நிற்கக்கூடிய சொல்லு. ஏன்னு கேட்டால் அது மறைவாக இருந்தாலும் நமக்கு விளங்கும். விளங்கும்னா மறைஞ்சிடலாம்ல, விளங்குறதுக்கு தானே பாசை. அப்போ ஃபதுஉலனா ரப்பக்க, உமது இறைவன்கிட்ட நீங்கள் துவா செய்யுங்க. இன் தாவுத்த, அப்படி நீங்கள் துவா செய்தால், யுஹ்ரிஜ் அவன், யுஹ்ரிஜ்னு அல்லாட்டது ரப்பு தானே. யுஹ்ரிஜ் என்ற லமீர் ரப்புக்குரியது. அந்த ரப்பு யுஹ்ரிஜ் வெளிப்படுத்துவான், லனா எங்களுக்கு வெளிப்படுத்துவான். அப்போ நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சீங்கன்னா எங்களுக்கு வெளிப்படுத்துவான். அப்போ யுஹ்ரிஜுங்கிறது என்னென்னு கேட்டால், அஹ்ரஜாவுக்கு வெளிப்படுத்துவான்ற அர்த்தம். அதனுடைய வருங்காலம் யுஹ்ரிஜு. அது இங்கே ஜசம் ஷர்த்தாக இருக்கிறனால, ஷர்த்துங்கிற இன் இருக்கிறத இன் என்பது மறைந்திருக்கிற காரணத்தினால் இதுக்கு ஜசம் வந்திருக்கிறது. இப்படி வர்ற எல்லா இடத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், எங்கெல்லாம் ஏவல் அதுக்கப்புறம் ஒரு வருங்காலம் வருகிறது, அங்கெல்லாம் இப்படி தான் இருக்குது, ஜசம் செஞ்சிருவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே இன் மறைஞ்சு நிற்கும், எல்லா மொழியிலையும் நிற்கும். சரி, என்னத்தை வெளிப்படுத்துவான்ட்டு கேட்டால், மிம்மா துன்பித்துல் அருள், மிம்மா விட்டுருங்க, துன்பித்துக்கு அர்த்தம் செஞ்சு மறு கோர்த்துட்டு வருவோம். துன்பித்துங்கிறது என்ன, தேக்கிலாமல் வந்திருக்குல்ல, அப்போ 4 எழுத்துன்னு விளங்கிக்கிறணும், 3 எழுத்து கிடையாது. அன்பத்தன்னு போயிடணும், நபத்தன்னு சொல்லக்கூடாது. அன்பத்த என்றால் முளைக்க செய்தான், நபத்தண்டா முளைத்தான், அதுவாக முளைத்தது. ஒரு மரம் அதான் முளைச்சி வருதுன்னா நபத்தை. முளைக்க செஞ்சான்னு சொன்னால் அது அல்லாவுடைய வேலை தானே, அது அன்பத்தன்னா முளைக்க செய்தான். அந்த முளைக்க செய்தான் என்பதில் வருங்காலம் யுன்பித்து, முளைக்க செய்வான். சரியா? இப்போ யுன்பித்துக்கு பிறகு இங்கே துன்பித்துன்னு வந்திருக்குது. யுன்பித்தானி யுன்பித்துன்னு துன்பித்து என்னவா இருக்குது, பெண்பாலாக இருக்குது. ஏன் பெண்பாலாக இருக்குன்னு கேட்டால், இந்த துன்பித்துவுக்கு ஃபாயில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், துன்பித்துல் அருள். அருள் என்பது அரபியில் முன்னஸ். அருளுங்கிற வார்த்தை என்னது, பூமிங்கிற சொல் அரபியில் பெண்பாலாகத்தான் யூஸ் பண்ணணும். பூமியை பற்றி பேசினுச்சுன்னு சொன்னால் அதை பெண்பாலாக பேசணும். துன்பித்துல், பூமி தான் முளைக்க செய்யுது. மிம்மா துன்பித்துல் அருள், பூமி முளைக்க செய்யும். துன்பித்துடைய ஃபாயில் எதுன்னு கேட்டால் அருள். அருள் ஆண்பால் சொல்லாக இருந்தால் யுன்பித்துன்னு போட்டிருப்பாங்க, யுன்பித்துல் அருளுண்டு. அருள் பெண்பாலாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, பெண்பாலுக்குரிய வினையை சொல்ல போட்டுட்டாங்க. அப்போ மிம்மா துன்பித்துல் அருள், பூமி முளைக்க செய்யும். துன்பித்து என்றால் வருங்கால வினைக்கு செய்யும், முளைக்க செய்வாள்ன்ற அர்த்தம். அப்படி செய்ய முடியாது தமிழில். முளைக்க செய்யும், பூமியாக இருக்கிறனால மனுஷனுக்கு தான் இருக்குது. அவங்களுக்கு 3 சொல்லு கிடையாது, நமக்கு 3 சொல்லு இருக்குது. செய்வான், செய்வாள், செய்யும், வந்தது போனதுன்னு இருக்கலாம். அந்த அது கிடையாது அரபியில். அதனால் மிம்மா துன்பித்துல் அருள், மிம்மாவெல்லாம் விட்டுருங்க, முதல் துன்பித்துல் அர்த்தம் செஞ்சுட்டு அப்புறம் போய் கோர்ப்போம். துன்பித்து என்றால் முளைக்க செய்யும், அல் அருள் பூமி முளைக்க செய்யும். துன்பித்துங்கிறது ஃபாயிலு, அருள் என்பது ஃபாயிலு. எழுவாய்க்கு ரஃபா வந்துடும். இப்போ மிம்மாவுக்கு வரும். அப்படி துன்பித்துள்ளதுக்கு அர்த்தத்தை வச்சுக்கிறோங்க. பூமி முளைக்க செய்யும். நீங்கள் எதுக்கு அர்த்தம் அருள்னா பூமி, டிக்ஷனரி மாதிரி போட்டுருங்க. துன்பித்து என்றால் நபத்தவுக்கு அர்த்தம் எழுதி, நபத்தண்டா முளைத்தது, அன்பத்தை என்றால் முளைக்க செய்தான். அதனுடைய வருங்காலம் யுன்பித்து, முளைக்க செய்வான். அது துன்பித்துன்னா முளைக்க செய்வாள், பூமி முளைக்க செய்வாள் அப்படின்னு தமிழில் சொல்லாதனால பூமி முளைக்க செய்யும் செஞ்சிருவோம். அப்புறம் மிம்மாங்கிறது என்ன அப்படின்னா, மிம்மாவில் 2 சொல் இருக்கிறது, மின் ப்ளஸ் மா. மிம்மாங்கிறது அது ஒரு சொல் இல்லை, மிம்மான்னு ஒரு சொல்லு கிடையாது.
மிம்மாங்கிறது என்னது? மின் என்ற ஒரு சொல்லு, மாண்டு ஒரு சொல்லு. அப்போ நம்ம எழுத்து சட்டம் ஏற்கனவே துவக்கத்தில் படிச்சிருக்கணும். எழுத்துடைய சட்டத்தின் பிரகாரம் சுக்குன் வச்ச நூனுக்கு பிறகு மீம் வந்தால் அந்த நூனை மீமாக மாற்றிடணும். 4 எழுத்து படித்தோமா யாவும் இருக்கா? நறுமலு நூனு ரே மீம் லாமும் இப்படி வந்துச்சின்னு சொன்னால் மின் ரப்பிஹிம்னா மிர் ரப்பிஹிம்னு சொல்கிறோம்ல. மிம்மாங்கிறது என்னென்னு கேட்டால் மின் மா. மின்மான்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாதுன்னு ரெண்டையும் சேர்த்தானே சொல்லணும். அந்த நூனு மீமா மாறிக்கிறோம். அப்போ மின்மா என்பது மிம்மாண்டு ஆக்கிடுவோம். அப்போ சேர்த்தனால ஒரே எழுத்தை இணைச்சி விட்ருவாங்க மிம்மாண்டு. அப்போ மின் என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. மின் என்றால் அதிலிருந்து இதிலிருந்துன்னு அர்த்தம். மின்னுனா என்ன அர்த்தம்? மினல் பைத்தி வீட்டிலிருந்து, மினல் மஸ்ஜித் மஸ்ஜிதிலிருந்து, மினசமாய் வானத்திலிருந்து, மினல் அருளி பூமியிலிருந்துன்னு சொல்கிறோம்ல. அந்த ஃபிரம்ங்கிற அர்த்தம் இருந்துங்கிற அர்த்தம், அதுக்கு மின். அப்போ இந்த மா என்பது என்ன? இது அந்த மா கிடையாது. எந்த மா? மானசர மாலரப வரும செய்யவில்லை அடிக்கவில்லைன்ட்டு அந்த மாவாண்டா இது கிடையாது. ஏன் கிடையாது? கிடையாதுன்னு நீங்களே ஏற்கனவே சொன்ன இது விளக்கியும் இருக்கிறோம். 2-3 தடவை சொல்லப்பட்ட விஷயம் இன்னொருக்கா சொல்லிக்கிறோம். என்னென்னு கேட்டால், இந்த மா இன்னொன்றுக்கு பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் அதுவே அந்த வாக்கியத்தின் துவக்கமாக வந்தால் தான் எதிர்மறையாக வரும். இந்த மாவுக்கு முன்னாடி மின் சேர்ந்துருச்சு, மின்மாண்டு அதில் போய் ஒட்டிருச்சு. இது ஒரு சொல்லுடைய ஒரு பகுதியாக மாறிக்கிருச்சு. ஒரு வாக்கியத்துடைய ஒரு பகுதியாக மாறுனுச்சுன்னு சொன்னால் அந்த மா என்பது இல்லைங்கிற மா இல்லை. மின் சேர்ந்து வந்துச்சுன்னு மின்னோ அன்னோ லிமா பல மாதிரி மா வரும். வேறு ஒரு சொல்லோட இணைந்து மா வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மா என்பது என்ன கிடையாது? இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வர்ற மா கிடையாது. இல்லைங்கிற அர்த்தம் வரும்ல. மாலாண்டு அந்த ஒரு மா வந்துச்சு, மானசர மாலரபண்டு வந்துச்சு. அந்த மா என்பதெல்லாம் அதுவே அந்த வாக்கியத்தின் ஃபஸ்ட்டாக இருக்கும். இப்போ மின் தான் ஃபஸ்ட்டாக போச்சு. மின்னோடு மின்மாண்டு அப்படி சேர்ந்துருச்சு. அப்படி சேரும் பொழுது இல்லையிலிருந்து அர்த்தம் வருமா? மாண்டா இல்லைன்னு அர்த்தம். மின்மா இல்லையிலிருந்துன்னா அது என்னது அர்த்தம்? அர்த்தம் இல்லை. அதனால் இந்த மின்மா பிம்மா பிமா லிமா அம்மா இந்த மாதிரிலாம் வர்ற இடத்தெல்லாம் நீ என்ன செய்யணும்? அது இந்த இல்லைங்கிற அர்த்தத்துக்கு உள்ள மா கிடையாது என்று ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். அப்போ வேறு என்ன மாண்டு வைக்கிறதுன்னு கேட்டால், மா என்பது அந்த மூசூல் அல்லதிங்கிற அர்த்தம். இங்கே 2 அர்த்தம் கொடுக்கலாம். அல்லதிங்கிற அர்த்தம் இருக்குல்ல, அந்த மூசூல் இருக்குல்ல, அந்த மூசூலுடைய அர்த்தத்தில் இது வரணும். அதை படிப்போம் நம்ம ஆமில்ல வரும். மண் மா மத்தாண்டு வரும்போது என்ன செய்வோம்? அந்த மாங்கிறது அதில் அடங்குது அல்லதிங்கிற அர்த்தத்துக்கு. அந்த அல்லதிங்கிற அர்த்தத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால் மின் அல்லதி துன்பித்துல் அருளு. மா என்பது என்னது? மிம்மா என்பது மா என்பது அல்லதிங்கிற அர்த்தத்துக்கு உள்ள மா. அல்லதிங்கிற அர்த்தத்துக்கு உள்ள மாண்டா என்ன அர்த்தம்? இந்த மாவை எடுத்துகிட்டு அல்லதி போட்டுருங்க. சரியா? அல்லதி துன்பித்துல் அருளு, பூமி முளைக்க செய்யுமே அதிலிருந்து அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்லதிங்கிறதுக்கு என்னது? அல்லதியும் துன்பித்தும் சேர்ந்து ஒரு இஸ்முல் ஃபாயில் அர்த்தம் வந்துடும். துன்பித்து என்றால் முளைக்க செய்யும். சரியா? வருங்கால வினை. மா துன்பித்து அல்லதி துன்பித்து என்றால் முளைக்க செய்யக்கூடியது, முளைப்பிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வந்துடும். அதில் முன்ன சேர்த்திங்கன்னா முளைப்பிக்கக்கூடியதில் இருந்து பூமி முளைக்க செய்பவற்றில் இருந்து அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான். என்ன கேட்குறாங்க? கருத்து என்னன்னு கேட்டால், எங்களுக்கு இது சலிச்சு போச்சு, மண்ணு செல்வா, நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க. துவா செஞ்சிங்கன்னா அவன் பூமி முளைக்க செய்ய முடியாது. வானத்திலிருந்து எங்களுக்கு இறங்கிட்டு இருக்கு, நீங்கள் தர்ற உணவு எங்களுக்கு வேணாம். பூமி முளைக்க செய்யும்ல, அதிலிருந்து அல்ல எங்களுக்கு வெளிப்படுத்தி தரட்டும். அதாவது அப்படிங்கிறத அந்த ஸ்டைலில் சொல்கிறாங்க. அப்போ மிம்மா துன்பித்துல் அருளு, பூமி முளைக்க செய்யுமே அதிலிருந்து. இந்த அல்லதிக்கு இப்படி தான் அர்த்தம் செய்வோம். அல்லதி நசர உதவி செஞ்சானே அவன், அல்லதி லரப அடித்தானே அவன். துவக்கத்தில் உடைய அந்த பயிற்சி வர்ற வரைக்கும் இப்படி அர்த்தம் செஞ்சு பழவுங்க. அல்லது என் சுரு உதவுவானே அவன், அல்லது ஏக்குழு. ஆனால் மொழிபெயர்க்கும் ஒரு தேவையில்லை, உதவுபவன் சொல்லிட்டு போயிடலாம். இந்த அல்லதியுடைய மீனிங் மனசில் உட்கார்றதுக்காக துவக்க நேரத்தில் எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், அல்லது ஏக்குழு சாப்பிடுவானே அவன், அல்லது லரபக்க உன்னை அடித்தானே அவன், அடித்தானே போனானே அவன், அப்படி சொல்கிறவன். அதுதான் அல்லதியுடைய அர்த்தம். அந்த அல்லதி அர்த்தத்தில் மாவும் வரும். அல்லதிங்கிற அர்த்தத்துக்கு மா வரும்.
அந்த அதுக்கு ஆதாரம் என்ன, அதில் மின்னு சேர்ந்ததுனால அந்த இல்லைங்கிறமாங்கிறது கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் இது? இது அந்த அல்லதியுடைய மாதான்னு விளங்கிக்கலாம். அப்போ மிம்மா மின் அல்லதி, மின் அல்லதி துன்பித்துல் அர்து, அல்லத்தின்னு வச்சுக்கலாம் பெண்பாளாக இருந்தால் சரியா. மின் அல்லத்தி துன்பித்துல் அர்து, பூமி முளைக்க செய்யுமே அதிலிருந்து, முளைக்க செய்பவற்றில் இருந்துங்கிறது நல்ல நடைக்கு உள்ளது, தமிழ் நடைக்கு சரியாக வரும். ஆனால் அந்த அல்லதியுடைய அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக பயிற்சி வர்ற வரைக்கும் எப்படி செய்யணும்னு கேட்டால், செய்யுமே அது அப்படி சொல்லி அர்த்தம் செஞ்சு பாருங்கள். எப்படி பூமி முளைக்க செய்யும் இருக்குல்ல, இந்த மா வந்தவுடனே முளைக்க செய்யுமே அது, மின் வந்ததுனால அதிலிருந்து, முளைக்க செய்யுமே அதிலிருந்து, பூமி முளைக்க செய்யுமே அதிலிருந்து யுஹ்ரிஜலனா எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவான். நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அல்லாட்ட கேளுங்க, விவசாயம் பண்ணியா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், பூமியில் விளையக்கூடிய பொருளை எல்லாம் தர சொல்லுங்க அப்படின்னு துவா செய்ய சொல்கிறாங்க. சரி, பூமி முளைக்க செய்யணும்னு சொல்லிட்டோம்ல, என்ன முளைக்க செய்யும் அதை விளக்குறாங்க. மின் பக்லிஹா, மின் பக்லிஹா, பக்லி என்றால் கீரை வகைகள். பக்கல்னா என்னது? கீரை வகைகள் பூராவுமே என்னது பக்கல்னு சொல்லுவாங்க. அது முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி, அகத்திக்கீரையாக இருந்தாலும் சரி, தண்டங்கீரையாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான கீரைகளும் என்னது பக்கலு. மின் பக்லிஹா, இந்த மின் என்ற இருக்கு, மின் என்ற வார்த்தை வந்து முன்னாடியே பார்த்துட்டோம்ல, அந்த 17 உள்ளது. மின் வந்தால் என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். பக்லின்னு வந்துருச்சா, ஜர்ரு செஞ்சிருச்சு. பக்லின் என்று ஏன் வரலன்னு கேட்டால், பக்லி என்பதை ஹா என்பதில் இலாபத்து பண்ணியிருக்கிறோம். பக்லி ஹா, அதனுடைய பக்லு, பக்லி ஹான்னா அதனுடைய பக்லுன்னு அர்த்தம். அப்போ அதனுடையங்கிறது எதை குறிக்கும் என்று சொன்னால் பூமியை குறிக்கும். ஹாண்டு வருதில்ல, ஹாண்டா அதனுடைய பெண்பாலாக இருக்குது. அப்போ பெண்பாலான சொல்லு முன்னாடி என்ன வந்திருக்குது? அருள், அருள் என்பது தான் வந்திருக்குது. மின் பக்லில் அருளி, மின் பக்லிஹா என்றால் மின் பக்லில் அருளி. அப்போ பூமியின் கீரையில் இருந்து, பூமியின் கீரை வகைகளில் இருந்துன்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல அந்த மின் என்பதற்கு இருந்துன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை செய்யக்கூடாது. இது வந்து என்னென்னு கேட்டால், நம்ம பயாண்டு பார்த்துருக்கோம்ல, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதாவதுன்னு விளக்குறோம்ல, அந்த விளக்குவதற்கு மின் வரும். உங்களுக்கு அந்த மின்னுடைய பாடத்தை நடத்தும்போது அடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், மின் என்னுடைய அர்த்தத்தில் வந்து இதிலிருந்து அதிலிருந்துங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அதுபோக என்ன அர்த்தத்துக்கு வரேன்? ஒன்றை சொல்லிவிட்டு அது என்னன்னு பூமி முளைக்க செய்யுங்கிறது மூடலாக இருக்குது, என்னென்று விளங்கலை, அதாவதுன்னு அர்த்தம் செய்யணும். அதாவது மின்னுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், கீரையிலிருந்துன்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்லா வராது. அந்த மின் பயானியாங்கிறாங்க. பயான் அதுங்கிற அர்த்தத்துக்கு வர்றது. பயான் என்று சொன்னால் அந்த முதல்ல சொன்னதுக்கு வந்து பொதுவாக சொன்னதை குறிப்பாக விளக்குவதற்கு பெயர் தான் பயான்கிறது. பொதுவாக சொல்லிட்டோம், பூமி முளைக்க செய்பவை பொது. அது என்ன? இந்த பக்கில் ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போடுறது. அப்போ முதல்ல பொதுவாக ஒன்றை சொல்லிவிட்டு அதை வந்து பிரித்து பிரித்து சொல்லுவோம் இல்லையா, இந்த செயலுக்கு பேர் தான் பயான் என்பது. பயான்டா தெளிவுபடுத்துறது. இந்த மின்னு வந்து அந்த அர்த்தத்துக்கு உள்ள மின்னு தான் இது இந்த இடத்துல. அப்போ பூமி முளைக்க செய்வதை இறைவன் வெளிப்படுத்துவான். அதாவதுன்னு அர்த்தம். மின்னுக்கு என்ன செய்யணும்? பயான்டா அதாவது தானே போடுவோம். அதுக்கு விளக்கமாக சொன்னால் எப்படி போடுவீங்க? அதாவதுன்னு சொல்லித்தானே விளக்குவீங்க. அதாவது பக்லிஹா, அதனுடைய கீரையை வெளிப்படுத்துவான். இப்போ கிஸ்ஸாயிஹா, கிஸ்ஸான வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அந்த வகை நீர் பொருள் வெள்ளரிக்காய், அந்த வெள்ளரிக்காயை வந்து அவன் வெளிப்படுத்துவான், பூமியின் வெள்ளரிக்காயை. ஓ பூமிஹா, அதாவது பக்கம்னா கீரை, இதான வெள்ளரிக்காய். ஓ பூமிஹா, பூமுண்டா பூண்டு வகை இருக்குல்ல, பூண்டுகள். அந்த பூமிகான்னா அதனுடைய பூமியில் அரளி, பூமியிலேருந்து வரக்கூடிய பூண்டு. ஓ அதசிஹா, அதசுன்னா பருப்பு, பருப்பு, உளுந்தம்பருப்பு, எல்லா பருப்பும் சேர்ந்துக்கிறோம். அதசிஹான்னா அதனுடைய பருப்பு வகைகள். பசல்னா வெங்காயம், பசல்னா என்ன? வெங்காயம். ஓ பசலிஹா, அதனுடைய வெங்காயம். அதை என்ன கேட்குறாங்கன்னா, முதல் கருத்தை விளங்கிடுவோம். நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சீங்கன்னா பூமியிலேருந்து வரக்கூடிய வெள்ளரிக்காய், கீரை, பூண்டு, பருப்பு, வெங்காயம், இதையெல்லாம் இறைவன் எங்களுக்கு தருவான். இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்வான்ல, வெளிப்படுத்தி தருவான், நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்குறாங்க. இப்போ கருத்து அதுதான். பூமியிலேருந்து வரக்கூடிய, எங்களுக்கு மேலேருந்து வானத்திலிருந்து வரக்கூடிய உணவு சலிச்சிருச்சு,
பூமியிலேருந்து வரக்கூடிய உணவு வேணும். பூமியிலேருந்து என்னப்போ வேணுங்கிற அதை சொல்லணும்ல. அவங்க என்னத்தை பூமியிலேருந்து கேட்குறாங்கன்னுட்டா இந்த ஒரு 5 விஷயத்த கேட்குறாங்க. என்ன வேணும்? எங்களுக்கு கீரை வேணும், வெள்ளரிக்காய் வேணும், பூண்டு வேணும், பருப்பு வேணும், வெங்காயம் திங்கிறதுக்கு என்னது வாங்கின்னு தெரியல அவனுக்கு தான். நெல் இல்லாமல் அரிசி கோதுமையை கேட்கணும், இது வேணுங்கிறாங்க. பசலிக்காய், வெங்காயம் இது மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. இப்போ கருத்தை விளங்கிட்டோம். கிராமர்படி கரெக்டாக ஒட்டி அர்த்தம் செய்யணும்ல, அதில் கொண்டு போய் சேர்த்து அது எப்படி செய்வது என்று கேட்டால், மிம்மா துன்பித்துல் அருது, பூமி முளைக்க செய்பவற்றில் இருந்து இறைவன் வெளிப்படுத்துவான். பூமி முளைக்க செய்பவை என்றால் அதாவது மின் பக்லிஹா, மின்னு அதாவதுன்னு போட்டுக்கிறோங்க. பயான் என்று வர இடத்துலலாம் என்ன செய்யணும்? அதாவதுன்னு போட்டால் அது பயான் ஆயிரும். அதாவது மின் பக்லிஹா, அதாவது கீரைகள். இந்த இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடுவோம். இந்த லமீர் பக்லிஹா கிசாயிகான்னு வருதுல்ல, இந்த ஹாங்கிறது என்னென்னா பூமியுடைய கீரை, பூமியுடைய வெள்ளரிக்காய், பூமியுடைய பூண்டு இப்படி சொல்கிறாங்கல்ல. இது அரபு மொழிக்கே உள்ள ஒரு ஸ்டைலு. இது தமிழ் மொழியில் இந்த மாதிரி ஸ்டைலுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். உதாரணமாக இதை விளக்குறதுக்கான இது இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். அது விளங்க அது புரிகிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், ஒருத்தன் செய்து முகத்தை கழுவுறான், கையையும் கழுவுறான், காலையும் கழுவுறான். இந்த 3ஐயும் கழுவுனா எப்படி செய்வோம்? ஜெயிது தன்னுடைய முகத்தை, கையை, காலை கழுவினான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அரபியில் சொல்வதாக இருந்தால் முகத்தைங்கிறோம்ல, அதுலேயும் என்ன செய்யணும்னா அவனுடையன்னு சேர்க்கணும். கையைங்கிறோம்ல, அவனுடைய கையைன்னு சேர்க்கணும். காலைன்னு சொல்கிறோம்ல, அவனுடைய எப்படி சொல்லணும்னா கசல ரஜுலுன் ஜெய்துன், ஜெய்து கழுவினான், வஜ்ஹஹு அவனுடைய நாங்கள் போடணும், அவனுடைய முகத்தை, எதைஹி அவனுடைய கையை, வேறாள் கையை கழுவுவோம் அரபில் சொல்லுவாங்க, அவனுடைய கையை. அப்புறம் ரிஜிலைஹி அவனுடைய கால்களை, மிர்ஃப கைஹி அவனுடைய 2 முட்டுக்காய்களை, இஸ்பாயிஹி அவனுடைய 2 விரல்களை அப்படின்னு சொல்வதாக இருந்தால் எல்லாத்துலேயும் இது ஹீ சேர்க்கணும். அவனுடையங்கணும். இப்படி நம்ம தமிழில் செய்வோமா? ஜெயிது அவனுடைய முகத்தையும் கையையும் காலையும் கழுவினான்னு சொல்லுவோம். அரபில் சொல்வதாக இருந்தால் ஜெயிது அவனுடைய முகத்தையும் அவனுடைய கையையும் அவனுடைய காலையும் கழுவினான்னு சொல்லணும். 3 அவனுடைய வேணும். ஒரு அவனுடைய போதும் தமிழுக்கு என்ன போதும்? ஜெயிது அவனுடைய முகத்தை கழுவினான், அவனுடைய கையை கழுவினான், அவனுடைய காலை கழுவினான்னு சொல்கிறோம்ல. இப்படி சொன்னால் இது அரபியில் அப்படி சொல்லுவாங்க. தமிழில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரத்தை என்ன செய்வோம் சார் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.